10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். Dear student, good morning to all. Today we discuss about regulation of kidney function. ஏற்கனவே நம்ம கிட்னியோட ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் பார்த்தோம். இப்போ அதோட எந்த ஹார்மோன் அதை ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது ஈச் அண்ட் எவரி ஆர்கன் இஸ் கண்ட்ரோல்டு பை ஒரு என்சைம் இல்லாட்டி ஹார்மோன் அதை கண்ட்ரோல் பண்ணோம். இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா நமக்கு தெரியும், ஹைப்போதலாமஸ்லேருந்து தான். ஓகேங்களா? ஸோ ஹைப்போதலாமஸ், பிட்யூட்ரி கிளாண்ட், இதுதான் நம்ம பாடியில் நடக்கிற எல்லா மெக்கானிசத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நமக்கு தெரியும். பிரெயின், மெயினாக பிரெயின், அதே மாதிரி ஹார்மோன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா there are two hormone is very important to regulate the kidney function. என்னென்ன ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று வந்து the functioning of kidney is efficiently monitored and regulated by hormonal feedback control mechanism. So hormonal feedback mechanism. The hormonal feedback அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிளட்டில் என்ன கண்டிஷனில் இருக்குது, இப்போ ஒரு ஹார்மோன் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட பிரெயினுக்கு ஹைப்போதலாமஸுக்கு மெசேஜ் அனுப்போம். ஸோ மெசேஜ் ஹைப்போதலாமஸுக்கு போயிடும். ஹைப்போதலாமஸ் பிரெயினை வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஹார்மோன் அதிகமாகணுமா கம்மி ஆகணுமா அப்படிங்கிறத அது டெட்டர்மைன் பண்ணோம். இது ஃபீட்பேக் மெக்கானிசம்னா எந்த மாதிரி இருக்குது பிளட்டில் அப்படின்ட்டு, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, கம்மியாக இருந்தால் அதிகப்படுத்தும், அதிகமாக இருந்தால் அதை கம்மி பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் நம்மளோட பாடியில் இருக்குது. இதை ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். அதை ரெண்டு ஹார்மோன் வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஹைப்போதலாமஸ் மெக்கானிசம் இன்வால்விங் த ஹைப்போதலாமஸ், ஜஸ்டா கிளாமருலார் apparatus and to a certain extent the heart. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டுமே பிரெயினில் இருக்கிற பார்ட் வந்து இதுக்கு இன்வால்வ் ஆகுது. ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற பார்ட்டும் ஜஸ்டா கிளாமருலார் apparatus அப்படிங்கிற பார்ட்டும் இதில் இன்வால்வ் ஆகுது. அண்ட் டு சர்டன் எக்ஸ்டெண்ட் த ஹார்ட். ஆஸ்மா ரிசப்டார் இன் த ஹைப்போதலாமஸ் ஆர் ஆக்டிவேட்டட் பை சேஞ்சஸ் இன் த பிளட் வால்யூம், பாடி ஃப்ளூயிட் வால்யூம் அண்டு அயனிக் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஆஸ்மா ரிசப்டார் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது ஹைப்போதலாமஸில். ஆஸ்மா ரிசப்டார் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அது வந்து இந்த கண்ட்ரோலை வந்து சரி பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ் ஆர் ஆக்டிவேட்டட் பை சேஞ்சஸ் இன் த பிளட் வால்யூம். நம்ம பாடியில் இருக்கிற பிளட்டில் ஏதாவது வால்யூம் சேஞ்சஸ், அதோட பிளட் வால்யூம் வந்து சேஞ்சஸ் ஆச்சா இம்மீடியட்டாக அந்த மெசேஜ் வந்து ஹைப்போதலாமஸுக்கு போயிடும். ஓகேங்களா? பிளட் வால்யூம், பாடி ஃப்ளூயிட் வால்யூம், பிளட்டில் ஏதாவது சேஞ்சஸ் ஆனாலும் சரி, பாடி ஃப்ளூயிட் வால்யூத்தில் சேஞ்சஸ் ஆனாலும் சரி, அண்ட் அயனிக் கான்சன்ட்ரேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் ஆனாலும் இம்மீடியட்டாக அந்த மெசேஜ் வந்து ஹைப்போதலாமஸுக்கு போயிடும். ஹைப்போதலாமஸில் தான் ஒரு சென்டர் இருக்குது, அதுக்கு பேர் ஆஸ்மா ரிசப்டார். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, கிட்னி கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு பகுதி இருக்குது. ஸோ நம்ம பேசுகிறோம் அப்படின்னாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பிரெயினில் ஒரு பார்ட் இருக்குது. நமக்கு தெரியும், ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளோட பிரெயின் தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. அதில் ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் ஆஸ்மா ரிசப்டார் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. ஓகேங்களா? அதுதான் வந்து நம்மளோட பிளட்டு கரெக்டாக இருக்கா, வால்யூம் கரெக்டாக இருக்கா, அதில் இருக்கிற ஃப்ளூயிட் வால்யூம் கரெக்டாக இருக்கா, அயனிக் கான்சன்ட்ரேஷன், அதில் இருக்கிற அயன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணுது. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. when there is excessive loss of fluid from the body or when there is an increased in the blood pressure. இப்போ நமக்கு பாடியிலேருந்து எக்ஸஸாக நிறைய ஃப்ளூயிட் வந்து வெளியில் போகுது. ஓகேங்களா? யூரின் அதிகமாக நம்ம போயிட்டே இருக்கிறோம். when there is a excess loss of fluid from the body or அப்படி இல்லை அப்படின்னா when there is an increase in the blood pressure, blood pressure அதிகமாகுது. the asthma receptor of the hypothalamus respond by stimulating the neurohypophysis to secrete the antidiuretic hormone or vasopressin. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக போகுது, இல்லாட்டி நம்மளோட ப்ரெஷர் அதிகமாகுது. இந்த ஆஸ்மா ரிசப்டார் ஆஃப் த ஹைப்போதலாமஸ், நமக்கு தெரியும் ஹைப்போதலாமஸில் ஆஸ்மா ரிசப்டார் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்குறோம். ரெஸ்பான்ஸ் பை ஸ்டிமுலேட்டிங் த நியூரோ ஹைப்போபைசிஸ், அது என்ன செய்யுது, நியூரோ ஹைப்போபைசிஸை போய் ஸ்டிமுலேட் பண்ணுது டு செக்ரீட் த ஆன்டி டயயூரிட்டிக் ஹார்மோன் ஆர் வாசோப்ரெசின்.
ஓகேங்களா. ஒரு ஹார்மோனை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 2 ஹார்மோன் வந்து இதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம். அதில் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அதர்வைஸ் கால்டு வாசோப்ரெசின். இது கண்டிப்பாக கேட்பாங்க, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அதர்வைஸ் கால்டு வாசோப்ரெசின் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹைப்போதலாமஸில் ஆஸ்மா ரிசப்டார் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த ஆஸ்மா ரிசப்டார் வந்து நம்ம பாடியில் இருக்கிற பிளட்டு வால்யூம் கரெக்டாக இருக்கா, ஃப்ளூயிடு கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி அயனிக் கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அது கரெக்டாக ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். குறைஞ்சது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து நம்ம பாடியில் இண்டிகேட் பண்ணி அதை சரி பண்ணும். ஓகேங்களா. இப்போ இன்கேஸ் நம்ம பாடியில் நிறைய ஃப்ளூயிடு வெளியில் போய்கிட்டே இருக்குது, யூரினா நிறைய போயிட்டுருக்கு அப்படின்னா இம்மீடியட்டாக அந்த மெசேஜ் வந்து ஹைப்போதலாமஸுக்கு போயிடும். ஆஸ்மா ரிசப்டார் என்ன பண்ணும், ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அதர்வைஸ் கால்டு வாசோப்ரெசின். இதுக்கு இன்னொரு பேர் தான் வாசோப்ரெசின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், ஏடிஹெச்சோட அப்ரிவேஷன் என்னன்னு கூட கேட்கலாம். ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் எல்லாமே கேபிட்டலில் தான் வரும், அதை நல்லா பார்த்துங்க. ஏடிஹெச் அப்படின்னா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். இதுக்கு இன்னொரு பேர் வாசோப்ரெசின். இது நீட்டில் கேட்பாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஏடிஹெச் ஃபெசிலிட்டேட் reabsorption of water by increasing the number of aquaporin on the cell surface membrane of the distal convoluted tubules and collecting duct. So ADH ஓட வேலை என்ன அப்படின்னா, facilitate reabsorption of water by increasing the number of aquaporin on the cell surface membrane of the distal convoluted tubules and collecting duct. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்போ நெஃப்ரானில் வந்து ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டிபியூல்ஸ், லூப் ஆஃப் ஹென்லே, அடுத்தது வந்து டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல்ஸ், கடைசியாக ஃபைனலாக வந்து கலெக்டிங் டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல இருக்கிறதுலேருந்து தான் அதுக்கு அடுத்தது யூரினரி பிளாடருக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூரினை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, ஏடிஹெச் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ஓகேங்களா அந்த இடத்துல வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும்போது, ஓகேங்களா நம்ம பாடியில் அதிகமாக செக்ரேட் ஆகும்போது என்ன ஆகுது, இதில் வாட்டர் வந்து 2 இடத்துல இருந்து அதில் இருக்கிற வாட்டரை வந்து எகெயின் வந்து அதிலிருந்து ரீஅப்சர்வேஷன் பண்ணுது. ஒன்று வந்து டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல்ஸ் அண்டு கலெக்டிங் டக்ட். நெஃப்ரானில் லாஸ்ட் பகுதி கலெக்டிங் டக்ட், டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல்ஸ் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ இதிலெல்லாம் இருந்து ஏதாவது வாட்டர் இருந்ததுன்னா அதை மறுபடியும் ரீஅப்சர்ப்ஷன் பண்ணிடுது. அப்சர்வ் பண்ணி தான் வரும், இருந்தாலும் அதில் மறுபடியும் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ஏடிஹெச் வந்து பண்ணுது. இப்போ நமக்கு ரொம்ப ஏடிஹெச் இருக்குது, யூரினே போக மாட்டோம். ஓகேங்களா. ஏடிஹெச் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா யூரினே போக மாட்டோம். ஸோ ஒரு அனிமல்ஸ் வாழ்நாளில் யூரினே போகாது அப்படின்னா கங்காரு ரேட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது வந்து யூரினே போகாது, ஏன்னா அதுக்கு ஏடிஹெச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அது வந்து யூரினே போகாது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது வந்து கிறிஸ்டல் லைக், அதோட எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட் எல்லாம் கிறிஸ்டல் மாதிரி ரிலீஸ் பண்ணும். யூரினும் போகாது, அதே மாதிரி அது தண்ணியும் குடிக்காது. ஓகேங்களா. ஸோ யூரின் வந்து லிக்விட் ஃபார்மில் அது போகாது, அதுக்கு பதிலாக கிறிஸ்டல் மாதிரி போகும். தண்ணியே குடிக்காத அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தா கங்காரு ரேட், அது தண்ணியே குடிக்காது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இதெல்லாம் கேட்பாங்க. கங்காரு ரேட்டுக்கும் ஏடிஹெச்சுக்கும் ஒரு இது இருக்குது அப்படின்னு கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதில் இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, ஹைப்போதலாமஸ் பார்த்தோம், ஆஸ்மா ரிசப்டார் பார்த்தோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், ஏடிஹெச் அப்படின்னு பார்த்தோம். ஏடிஹெச் வந்து அதோட ஃபங்க்ஷனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஹெச் ஃபெசிலிட்டேட் ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் அக்கோபோரின் அண்ட் த செல் சர்ஃபேஸ் மெம்பரேன் ஆஃப் த டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல்ஸ் அண்டு கலெக்டிங் டக்ட். அங்கேருந்து இது அக்கோபோரின் அப்படிங்கிற சர்ஃபேஸ் அதிகப்படுத்தி அங்கேருந்து நிறைய வாட்டரை வந்து எக்ஸஸாக இருக்கிற வாட்டரை வந்து ஏற்கனவே நம்ம ஃபில்டர் பண்ணி தான் அனுப்போம், அதுலேயும் ஏதாவது வாட்டர் மாலிகுல்ஸ் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஏடிஹெச் வந்து இதோட முக்கியமான வேலை ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். திஸ் இன்க்ரீஸ் இன் அக்வாபோரின் காசஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த lumen in the intestinal cells, thereby preventing excess loss of water by diuresis. டயூரிசிஸ்னால் அதிகமான வாட்டர் நம்ம பாடியிலேருந்து வெளியில் போகிறது. ஸோ அதை தடுக்கணும் அப்படின்னா ஏடிஹெச் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு அதிகமான யூரின் போகிறத அது தடுக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே படித்தது தான். இதுக்கு இன்னொரு பேர் வந்து வாசோப்ரெசின் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வென் யூ ட்ரிங்க் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப்
யுவர் ஃபேவரைட் ஜூஸ். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபேவரைட் ஜூஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நிறைய சாப்பிட்ருவாங்க. ஓகேங்களா. ஆஸ்மா ரிசெப்டார் ஆஃப் த ஹைப்போதலாமஸ் இன் no longer stimulated and the release of ADH is suppressed from the neurohypophysis. Negative feedback and the aquaporin of the collecting duct move into the cytoplasm. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ட்ரிங்க்ஸ் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம், அதாவது ட்ரிங்க்ஸ் வந்து ஜூஸ் இந்த மாதிரி நிறைய நாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா ரிசெப்டார் எங்கே இருக்கும்? ஹைப்போதலாமஸில் இருக்குது. இன் நோ லாங்கர் ஸ்டிமுலேட்டட், அதிகமாக அது ஸ்டிமுலேட் ஆகிக்கிட்டே இருக்காது. அண்ட் த ரிலீஸ் ஆஃப் ஏடிஹெச் இஸ் சப்ரஸ்ட் ஃப்ரம் த நியூரோ ஹைப்போபைசிஸ். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்யும்? அதோட வேலையை கரெக்டாக அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏடிஹெச் இஸ் சப்ரஸ்டு ஃப்ரம் த நியூரோ ஹைப்போபைசிஸ். இப்போ வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் நடக்கும். ஓகேங்களா. நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா ஸோ அதிகமாக இருக்குது, வாட்ரு இங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மெசேஜை வந்து ஹைப்போதலாமஸுக்கு அனுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வந்து ஆஸ்மா ரிசெப்டார் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இதை நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் த அக்வாபோரின் ஆஃப் த கலெக்டிங் டக்ட் மூவ் இன் டு த சைட்டோபிளாசம். அங்கேருந்து அது சைட்டோபிளாசத்துக்கு அது மூவ் ஆகிரும். தீஸ் மேக் த கலெக்டிங் டக்ட் impermeable to water and the excess fluid flow down the collecting duct without any water loss. ஓகேங்களா. ஸோ அதிலிருந்து this make the collecting duct impermeable to water and the excess fluid flow down the collecting duct without any water loss. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நிறைய வாட்டர் லாஸ் ஆகாத மாதிரி ஒரு மெக்கானிசம். இது கரெக்டாக நம்ம பாடி, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம பாடி விச் மெயின்டெனன் த இன்டர்னல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதையுமே கரெக்டாக தான் நம்ம வச்சுக்கோம். நம்ம பாடியில் வாட்டர் அதிகமாக இருக்கா வெளியில் அனுப்பிடும், அதே மாதிரி வாட்டர் கம்மியாக இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அதை ரெகுலேட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா. ஸோ நம்ம பாடி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பாடியில் ஒரு மினரல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம எடுத்துக்கவே இல்லை, போன்லேருந்து மினரல்ஸை வந்து கரைச்சிரும். ஓகேங்களா. அது ரெகுலேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம பாடி. அதுதான் ஹோமியோஸ்டாசிஸ். வி ஆர் கிளாசிஃபைட் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹோமியோஸ்டாசிஸ்னா விச் மெயின்டெனன் த இன்டர்னல் ஈக்குலிபிரியத்தை கரெக்டாக மெயின்டெனன் பண்ணோம். இது ரெண்டு ப்ராசஸ் தான். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃபீட்பேக் மெக்கானிசம். ஓகேங்களா. நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம், பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். அதிகமாக இருக்குது குறைச்சிக்க அப்படின்னா அது நெகட்டிவ், கம்மியாக இருக்குது இதை செக்ரீட் பண்ணு அப்படின்னா பாசிட்டிவ். ஓகேங்களா. இது ரெண்டு தான். இதில் ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதில் ஹென்ஸ் டைல்யூட் யூரின் இஸ் ப்ரொடியூஸ் டு மெயின்டைன் த பிளட் வால்யூம். ஓகேங்களா. இந்த மாதிரி வாட்டர்லாம் நம்ம கலெக்ட் பண்ண யூரின்லேருந்து வாட்டர்லாம் எடுக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், கலெக்டிங் டக்டில் இருக்கிறது என்ன யூரின், என்ன ஹைப்பர்டானிக்கா ஹைப்போடானிக்கா ஐசோடானிக்னா ஹைப்பர்டானிக் தான் இருக்கும். ஓகேங்களா. இது ஒரு நீட்டில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். கலெக்டிங் டக்டில் இருக்கிற யூரின் வந்து ஹைப்பர்டானிக். ஸோ அதுதான் டைல்யூட் யூரின் இஸ் ப்ரொடியூஸ் டு மெயின்டைன் டு பிளட் வால்யூம். ஓகேங்களா. So vasopressin secretion is controlled by positive and negative feedback mechanism. So positive and negative feedback mechanism இங்கே கண்ட்ரோல் பண்ணுறது எதுனா vasopressin. it is otherwise called antidiuretic hormone அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டிஃபெக்ட் இன் ஏடிஹெச் ரிசெப்டார் by inability to secrete ADH lead to a condition called diabetes insipidus. ஓகேங்களா. diabetes insipidus அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்க யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு ஏடிஹெச் வந்து செக்ரெட் ஆகாத ஒரு கண்டிஷனுக்கு போவாங்க. ஸோ இப்போ நம்ம பாடியில் எந்த ஆர்கனில் வேணுமா என்ன வேணுமா ஏதாவது சேஞ்சஸ் நடக்கலாம். அங்கேருந்து செக்ரெட் ஆகிற ஹார்மோன் என்சைம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அது வந்து செக்ரீஷன் வந்து குறையலாம். ஓகேங்களா. அது குறையிறதுக்கு நம்ம பாடியில் நிறைய காரணம் இருக்கும். ஏதாவது ஒரு டிஃபெக்ட்னால நமக்கு வந்து ஹார்மோனோட லெவல் வந்து குறைஞ்சிருது அப்படின்னா நமக்கு வந்து டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிற ஒரு நோய். ஓகேங்களா. டயபெட்டிஸ் மிலிட்டஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், இது டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்னால் எக்ஸஸ் வாட்டர் ரிலீஸ் ஃப்ரம் த பாடி. நிறைய யூரின் போயிட்டே இருப்பாங்க, அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்னால் என்னென்னு கேட்கலாம். ஓகேங்களா. இது டெக்னிக்கல் டேர்ம், இதை நல்லா பார்த்துங்க. த கேரக்டரைஸ்டு பை எக்ஸசிவ் thirst and
excretion of large quantities of dilute urine releasing in dehydration and fall in blood pressure. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டீஹைட்ரேஷன் நடந்துடும். ஸோ நிறைய வாட்டர் நம்ம பாடியிலேருந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், யூரினாக போயிட்டுருக்கும். அதனால் நம்மளோட ப்ரெஷர் வந்து குறைஞ்சிரும். ஃபால் இன் பிளட் ப்ரெஷர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதனால் வந்து இப்போ யூரின் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 7 to 8 டைம்ஸ் தான் நம்ம யூரின் போகணும். டிபெண்டிங் அப்பான் த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வேரி ஆகும். நான் ஒரு தாட்டி நிறைய போயிட்டுருக்கேன் சார், எப்பயுமே போயிட்டுருக்கு அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு ஹார்மோன் குறைச்சலாக இருக்கலாம். இல்லாட்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே இப்போ வந்து சுகர்லாம் இருக்குது, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதிகமான தண்ணி தாகம், எப்பயுமே தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ யூரின் அதிகமாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு யூரினோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி இதில் 2 கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம நேற்றே பார்த்துருக்குறோம், பழைய கிளாஸில் பார்த்துருக்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டிங் டக்டில் இருக்கிறது வந்து என்ன யூரின், ஹைப்போடானிக்கா ஹைப்பர்டானிக்னா ஹைப்பர்டானிக். ஓகேங்களா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிம்பிளாக நமக்கு வந்து இதில் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்டு எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா செல்லுலார் இன்ட்ரா செல்லுலார் அப்படின்னு இருக்குது. செல்லுக்கு வெளியில் இருக்கிற ஃப்ளூயிடு, அதே மாதிரி செல்லுக்கு உள்ளார இருக்கிற ஃப்ளூயிட் அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு செல்லை நம்ம பாடியில், அவர் பாடி இஸ் மேட் ஆஃப் ட்ரில்லியன் ஆஃப் செல்ஸ். ஈச் அண்ட் எவரி செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுலேயும் ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் வந்து இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். செல்லுக்கு வெளியிலையும் 2 செல்லுக்கு இடையிலையும் ஃப்ளூயிட் இருக்கும், அதை எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். டிக்ரீஸ்டு எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூம், அங்கே இருக்கிற வால்யூம் வந்து குறையுது அப்படின்னா டிக்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம குறைஞ்சிரும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஃபன் போட்டு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிக்ரீஸ்டு ஃப்ளூயிட் ஆர் ஃப்ளூயிடு டெலிவரி டு த டிஸ்டல் டியூபியூல். ஓகேங்களா? ஸோ டிக்ரீஸ்டு ஃப்ளூயிட் டெலிவரி டு த டிஸ்டல் டியூபியூலுக்கு போகிறது வந்து குறைஞ்சிரும். இன்க்ரீஸ்டு ரெனின் செக்ரீஷன். ஸோ இந்த டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து வரும்போது இதில் இன்க்ரீஸ்டு சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன், ஏதோ ஒன்று குறையுது, எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் குறையுது அப்படின்னோன்னா உடனே நம்ம பாடி சும்மா இருக்காது. இன்க்ரீஸ்டு சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ்டு ரெனின் செக்ரீஷன், ஸோ உடனே வந்து ரெனின் செக்ரீஷனை வந்து அதிகப்படுத்தும். ஓகேங்களா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு ரெனின் செக்ரீஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு கன்வர்ஷன் ஆஃப் ஆஞ்சியோடென்சினோஜன் டு ஆஞ்சினோடென்சின். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கன்வர்ஷன் ஒன்று நடக்குது. ஆஞ்சினோடென்சினோஜன் வந்து இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆஞ்சினோடென்சின் 1 அப்படின்னு மாறிடுது. ஓகேங்களா? இந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு கன்வர்ஷன் ஆஃப் ஆஞ்சியோடென்சின் 1 டு ஆஞ்சியோடென்சின் இட் பை கன்வெர்ட்டிங் என்சைம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ். அடுத்தது அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா இன்னும் ஏரோ மார்க் வருது. இன்க்ரீஸ்டு ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் பை பொட்டாஷ் ப்ராக்சிமல் டியூபியூல்ஸ்லேருந்து ரீஅப்சார்ப்ஷனை அதிகப்படுத்துது. இன்க்ரீஸ்டு தர்ஸ்ட், நமக்கு அதிகமான தாகத்தை ஏற்படுத்துது. ஓகேங்களா? இன்க்ரீஸ்டு பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம். ஓகேங்களா? பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பொட்டாசியத்தை வந்து அதிகப்படுத்துது. சிவியர் டிக்ரீஸ் இன் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோடியம். ஓகேங்களா? இதெல்லாம் சேர்ந்து இன்க்ரீஸ்டு செக்ரீஷன் ஆஃப் ஆல்டோஸ்டிரானை வந்து அதிகப்படுத்துது. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் பை டிஸ்டல் டியூபியூல், இன்க்ரீஸ்டு செக்ரீஷன் ஆஃப் பொட்டாசியம். ஸோ இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ரிலேட்டடாகவே தான் இருக்குது. நம்ம ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஓகேங்களா? ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், இட் இஸ் அதர்வைஸ் கால்டு வாசோப்ரெசின். ஸோ இதில் நம்ம அடுத்தது ரெனின் ஆஞ்சியோடென்சின், அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெனின் ஆஞ்சியோடென்சின் அப்படின்னு சொல்கிறோம். ஜக்ஸ்டா கிளாமருலார் அப்பரேட்டஸ் JGA is a specialized tissue in the afferent arterioles of the nephron.
ஓகேங்களா? ஸோ இதை பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெனின் ஆஞ்சியோஸ்போரின் ஆஞ்சியோடென்சின் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெனின் ஆஞ்சியோடென்சின் juxtaglomerular apparatus is a specialized tissue in the different arteriole of the nephron that consists of macula densa and granular cells. ஸோ இதில் ரெண்டு செல்ஸ் இருக்குது, அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து மேக்குலா டென்சா, அனதர் ஒன்று வந்து கிரானுலார் செல்ஸ் அப்படிங்கிற ரெண்டு செல்ஸ் இருக்குது. இந்த மேக்குலா டென்சா செல்ஸ் சென்ஸ் distal tubular flow and affect afferent arteriole diameter. ஸோ இது வந்து ரெண்டு வேலையை செய்யுது. மேக்குலா டென்சா, ஸோ இந்த JGA அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, ஜக்ஸ்டா கிளாமருலார் அப்பரேட்டஸ். அதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மேக்குலா டென்சா அப்படிங்கிற ஒரு செல்ஸும், இன்னொன்று வந்து கிரானுலார் செல்ஸ் அப்படிங்கிற ரெண்டு செல்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேக்குலா டென்சா செல்ஸ் சென்ஸ் டிஸ்டல் டியூபுலார் ஃப்ளோ. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், டிஸ்டல் கான்வெர்டட் டியூபிள்ஸ் அப்படின்னு பார்த்துருக்குறோம், ப்ராக்சிமல் கான்வெர்டட் டியூபிள்ஸ் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதோட மேக்குலா டென்சா செல் சென்ஸ் டிஸ்டல் டியூபுலார் ஃப்ளோ, அதில் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத அது சென்ஸ் பண்ணுது. அண்ட் அஃபெக்ட் அஃபரண்ட் ஆர்ட்ரியோல் டயாமீட்டர். ஸோ அதே மாதிரி அஃபரண்ட் இஃபரண்ட்னு ரெண்டு ஆர்ட்ரியோல்ஸ் இருக்குது. அதில் வந்து இதை வந்து அஃபரண்ட் ஆர்ட்ரியோல் டயாமீட்டர் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது. வெரஸ் த கிரானுலார் செல்ஸ் செக்ரீட் அண்ட் என்சைம் கால்டு ரெனின். ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இருந்த போதிலும் கிரானுலார் செல்ஸ் வந்து செக்ரீட் த என்சைமை செக்ரீட் பண்ணுது, அதுக்கு பேர் ரெனின். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது கிரானுலார் செல்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுறது ரெனின் தான். நமக்கு நீட்டில் கொஸ்டின் கேட்பாங்க, ரெனின் எங்கேருந்து செக்ரீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரானுலார் செல்ஸ். இந்த கிரானுலார் செல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜக்ஸ்டா கிளாமருலார் அப்பரேட்டஸ் அதில் தான் இருக்குது. A fall in glomerular blood flow, glomerular blood pressure and glomerular filtration rate can activate JG cells to release renin, which convert a plasma protein angiotensinogen into angiotensin. ஸோ ரெனினோட வேலை வந்து ஆஞ்சியோடென்சினோஜனை வந்து ஆஞ்சியோடென்சினாக மாற்றுறது தான் அதோட வேலை. ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ரெனின் வந்து ஆஞ்சியோடென்சினோஜனை வந்து ஆஞ்சியோடென்சினா அது மாற்றிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றா மாற்றிடுது. ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட் என்சைம் ACE கன்வெர்ட் ஆஞ்சியோடென்சின் 1 to ஆஞ்சியோடென்சின். நம்ம ஏற்கனவே அந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தோம் இது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்முக்கு அதை மாற்றிக்கிட்டு இருக்கு, அதுக்கு என்சைம் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா angiotensin to act as a different sites such as heart, kidney, brain, adrenal cortex and blood vessels. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்லாமே இது ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் கிளாமருலார் பிளட் ப்ரெஷர் ஆஞ்சியோடென்சின் டு ஆக்ட் அட் டிஃப்ரெண்ட் சைட்ஸ். ஆஞ்சியோடென்சினோஜன் வந்து எங்கெங்கெல்லாம் இது ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில் ஒர்க் பண்ணுது, கிட்னியில் ஒர்க் பண்ணுது, அட்ரினல் கார்டெக்ஸில் இது போய் ஸ்டிமுலேட் பண்ணுது, அதே மாதிரி பிளட் வெசல்ஸில் ஒர்க் பண்ணுது. இட் ஸ்டிமுலேட் அட்ரினல் கார்டெக்ஸ் டு செக்ரீட் ஆல்டோஸ்டிரான் தட் காஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் எக்ஸ்கிரீஷன். ஸோ இதெல்லாம் போய் அங்கே போய் ஒர்க் பண்ணி அங்கேருந்து எக்ஸஸாக இருந்ததுன்னா அதெல்லாம் மறுபடியும் இது வந்து அப்சார்ப்ஷன் பண்ணிடுது. ஓகேங்களா? அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த டிஸ்டல் கன்வெர்டட் டியூபிள்ஸ் அண்டு கலெக்டிங் டக்ட். ஸோ அங்கேருந்து இது மறுபடியும் அங்கே ஏதாவது வந்து டிஸ்டல் கன்வெர்டட் டியூபிள்ஸ்லேருந்து வாட்டரையும் வந்து அது அப்சர்வ் பண்ணிடுது, அதே மாதிரி சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுது. திஸ் இன்க்ரீஸ் த கிளாமருலார் பிளட் ப்ரெஷர் அண்டு கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட். ஓகேங்களா? ஸோ ரெனினோட முக்கியமான வேலை இது இன்க்ரீஸ் த கிளாமருலார் பிளட் ப்ரெஷர் அண்டு கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை அதிகப்படுத்துது. தீஸ் காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் இஸ் ஜென்ரலி நவுன் அஸ் ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரான் சிஸ்டம், RAAS. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம், இதை நல்லா பார்த்துங்க. ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரான் சிஸ்டம் அப்படின்னா இது அப்ரிவேஷன் கேட்பாங்க, RAASனா என்னன்ட்டு கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துங்க.